ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஜூலை 22 2026 புதன்கிழமை. மார்க்கெட் எல்லாம் ரெட்டு. நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 0.87% டவுனு. இட் இஸ் அபவுட் 2:50 PM. அண்ட் நிஃப்டி ஸ்மால் கேப் அதிகமாக அடி 1.3% டவுனு. நிஃப்டி மிட் கேப் 1.2% டவுனு. நிஃப்டி ஐடி 1.6% டவுனு. நிஃப்டி ஃபார்மா 1.45% டவுனு. ஸோ அக்ராஸ் த போர்டு மார்க்கெட் எல்லாம் டவுனு. என்ன ரீசன்? மேஜர் ரீசன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஈரான் யூஎஸ் கான்ஃப்ளிக்ட், அந்த வார் தான். அதனால் பிரெண்ட் க்ரூடு கிட்டத்தட்ட இப்போ $94 இன்னைக்கு போயிடுச்சு. $94 ஆஸ் ஐ ஜஸ்ட் சா $94 பர் பேரலுக்கு போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி மட்டுமே ஒரு 3.25% அப்பு. ஸோ எப்பப்போலாம் க்ரூட் ஆயில் அப்பாகுதோ அப்போலாம் இந்தியாவுக்கு பாதகம். ஸோ நம்ம எக்கானமி அடி வாங்கும். அதை வச்சு தான் இப்போ ஒருவேளை இது தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு தான் மார்க்கெட் அதை டிஸ்கவுண்ட் பண்ணி மார்க்கெட்டில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் த மேஜர் ரீசன், நம்பர் 1 ரீசன். அதை ஒட்டி நமது ருப்பியும் கொஞ்சம் வீக்கன் ஆகிருக்கு, ஒரு 10-20 பைசே. இப்போ ரைட் நவ் 96.5 per dollar அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்புறம் அஃப்கோர்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் டேங்கர்ஸ் ஹிட் ஆகுது, அடிக்கப்படுகிறது. ப்ளஸ் ஹவுத்தீஸ் இன்னொரு பக்கம் அவங்க ஷிப்பிங்க்கு அவங்க பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, த்ரெட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி பல முனைகள்லேருந்து கொஞ்சம் த்ரெட்டு வர்றதை கண்டு ஆயில் டேங்கர் ரேட்ஸ் பூரா ஏறி போச்சு. லாஜிஸ்டிக் காஸ்ட் ஹஸ் கான் அப். அஃப்கோர்ஸ் இன்னும் இங்கே இந்தியாவில் நம்ம அரசாங்கம் இந்த இன்க்ரீஸ் இன் ப்ரைஸஸ் எல்லாம் பியர் பண்ணிக்கிட்டு இருக்குது. பட் ஸ்டில் இட் இஸ் அ ப்ராப்ளம் ஃபார் த இந்தியன் எக்கானமி. ஏன்னா அந்த அரசாங்கம் இதை நீண்ட நாட்கள் தொடர்ந்து இதை கன்டினியூ பண்ண முடியாது. ஐ மீன் அவங்க இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்க பியர் பண்ணுற காஸ்ட்டை தொடர்ந்து ரொம்ப காலங்களுக்கு பண்ண முடியாது. தட் இஸ் த கன்சர்ன். நிஃப்டி ஃபார்மாவில் பார்த்தீங்கன்னா எகைன் அங்கே ட்ரம்ப் டரிஃப். ட்ரம்ப் நான் திருப்பி இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் மேலே எல்லாம் போடுவோம்னு சொல்லவும், முன்னணி ஃபார்மா நிறுவனங்கள் அனைத்தும் சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, சிப்லா, யூ நேம் இட், எல்லா கம்பெனிஸும் அடி வாங்கியிருக்கு அக்ராஸ் த போர்டு. ப்ளஸ் பேங்கிங் ஸ்டாக்ஸும் அடி வாங்கியிருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த மேஜர் ரீசன்ஸ். பட் எல்லாம் இப்போ அமெரிக்காவும் தொடர்ந்து இந்த வாரம் கன்டினியூ பண்ண முடியாது. த குட் நியூஸ் இஸ் அமெரிக்காவும் தொடர்ந்து கன்டினியூ பண்ண முடியாது. ஈரானும் தொடர்ந்து ரொம்ப நாளே கன்டினியூ பண்ண முடியாது. 5 வருஷம் 3 வருஷம் 7 வருஷத்துக்குலாம் ஒரு காலத்தில் ஈராக் போர் தொடுத்த மாதிரி, சண்டை அடிச்சுக்கிட்டு இருந்த மாதிரிலாம் அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ இட் ஷுட் கம் டு அன் எண்ட். இடையில ஒரு 4-5 வாரம் மார்க்கெட்ஸ்லாம் நல்லா பிக்கப் ஆச்சு. திருப்பி அகெயின் வி ஹவ் கான் பேக் டு தட் சிச்சுவேஷன். லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். திஸ் வில் கெட் ரிசால்வ் அட் த ஏர்லியஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா அமெரிக்காவும் ரொம்ப ப்ரொலாங் பண்ண முடியாது, ஈரானும் ப்ரொலாங் பண்ண முடியாது. போத் த எக்கானமிஸ் வில் சஃபர், நாட் ஓன்லி தம், வேர்ல்டு ஓவர், உலகம் முழுவதும் உள்ள உலக நாடுகள் அனைத்தும், உலக மக்கள் அனைவரும் இதனால் சஃபர் பண்ணுவாங்க. ஸோ லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸ்டே இன்வெஸ்டட். தேங்க்யூ.